ஆமா, நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா பேசுற? டேய், ரவுடி பேபியை காணோம்டா. டேய், என்னடா இந்த நேரத்துல காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை காணும்னு சொன்னா கூட கூட்டத்துல எங்கேயாவது தொலைஞ்சு போயிருப்பேன்னு நம்பலாம். சிஸ்டரை காணும்னு சொல்ற? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? கடுப்பேத்தாத, சத்தியமா ரவுடி பேபியை காணோம். அவங்க எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னே தெரியலடா. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குடா. நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். நீ உடனே கிளம்பி வாடா. ரொம்ப எமோஷனலா பேசுறான் மாப்ள. உண்மையிலேயே சிஸ்டரை காணோமா? என்னடா ஆச்சு? டேய், டேய், என்னடா சொல்ற? டேய், நான் நடந்ததுதான்டா சொல்லிட்டு இருக்கேன். சரி மாப்ள, நான் பைக்கை வீட்ல விட்டுட்டு தெருமுனையில நிக்கிறேன். நீ வந்து என்ன பிக்கப் பண்ணிக்க. சரி, நான் வரேன். டேய், கவலைப்படாதடா, தைரியமா இரு. ம், சரி. ம். பெருமாளே, நான் உன்கிட்ட கேட்காமலேயே நீ எனக்கு எவ்வளவோ விஷயங்களை கொடுத்திருக்க. அதுல ஒண்ணுதான் என் மருமக சத்யா. சத்யா எனக்கு மருமக மட்டும் இல்ல, நான் பெத்தெடுக்காத மக. அவ எங்க போனா, என்ன ஆனான்னு இது வரைக்கும் எனக்கு ஒரு தகவலும் தெரியல. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சத்யா மாதிரி நல்ல பொண்ணு எதுக்காக இப்படி சோதிக்கிற? எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற அவளுக்கு எதிரிங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களால சத்யாக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும் போது எனக்கு பயமா இருக்கு.
எதுவும் நடந்துடக்கூடாது. அவன் நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வரணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். எனக்கு வேற யாரு தெரியும்? நீதான் கதி. சத்யாவுக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, மனம் உருகி வேண்டிட்டு இருக்காங்க. அவங்க என்னதான் உருகி உருகி வேணாலும் அவங்க வேண்டுதல் நிறைவேற போறதில்ல. சத்யாவை தேடி போன பிரபுவும் அவளை பத்தி எந்த தகவலும் கிடைக்காம ஏமாந்து தான் திரும்ப இருப்பான். இந்த உலகத்திலேயே மருமகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு உருகி உருகி வேண்டிக்கிற மாமியார் உங்க அம்மாவா தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு என் அம்மா மனசு சத்யா மாத்தி வச்சிருக்கா. போயிருப்பாங்க, ஏதோ போயிருப்பாங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா. இவ்வளவு பெரிய சிட்டில எங்கன்னு போய் தேடுறது? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. வேற என்ன மாப்பிள்ள பண்ண சொல்றேன்? நொடி பேபிக்கு ஏதாவது ஆயிருக்குமோ? ஏதோ ஆபத்துல சிக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன்டா. மாப்பிள்ள தைரியமா இருடா. சிஸ்டருக்கு ஒண்ணும் ஆகாது, நல்லபடியா திரும்ப வந்துருவாங்கடா. இல்லடா, நேரம் ஆக எனக்கு ஒண்ணுமே புரியலடா. உங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. மாப்பிள்ள ஒண்ணு பண்ணலாமா? என்னடா? நம்ம மட்டும் இப்படி தனியா தேடுறதை விட போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போமே, அவங்களும் சேர்ந்து தேடுவாங்கல்ல. சிஸ்டரையும் சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலடா. நீ சொல்றது கரெக்ட் தான்டா. பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். சரி மாப்பிள்ள, வண்டி ஸ்டேஷனுக்கு விடு. யோ விஜய் சார், இங்க வாயா. இதை வர சார். இந்த பஜார்ல மொபைல் ஷாப் வச்சிருக்கான்ல இந்த செந்தில், ஆமா சார். அவன்கிட்ட போயிட்டு உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, விசாரிக்கணும்னு சொல்லி கூட்டு வாயா. அவன் மேல என்ன சார் கம்ப்ளைண்ட்? இல்லையா, அவனை என் மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ண சொன்னா அவன் என்கிட்டயே பணம் கேக்குறான். என்ன திமிரு பாத்தியா? அவனும் அப்படிதான், அவங்க அப்பனும் அப்படிதான் சார். நான் போலீஸ்காரன் தெரிஞ்சு என்கிட்ட கர்ரா பேசி பணத்தை வாங்கிட்டு தான் ரீசார்ஜே பண்றாங்க. அப்புறம் நம்ம ஏட்டு மாசம் மாசம் பணம் கட்டுறேன், மொபைல் கொடுன்னு கேட்டிருக்காரு. நீங்க எல்லாம் போலீஸ், உங்களை நம்ப முடியாது, மொத்தமா பணம் கொடுத்தாதான் கொடுப்பேன்னு சொல்லிட்டானுங்க சார். அப்பனுக்கும் அவனுக்கும் போலீஸ்னா கொஞ்சம் கூட பயம் இல்லாம போயிடுச்சுல. ஆமா சார். இதை இப்படியே விட்டோம்
பஜார்ல நம்மள ஒருத்த மதிக்க மாட்டான். கரெக்டு தான் சார். அதனால நீ என்ன பண்ற, போயிட்டு அப்பனையும் மகனையும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு வா. ஓகே சார். அவனுங்களுக்கு இன்னைக்கு கட்டுற லாடத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடந்துச்சுன்னு பஜார்ல போய் சொல்லுவானுங்க. அப்பதாயா ஒவ்வொருத்தனுக்கும் போலீஸ பார்த்தா ஒரு பயம் வரும். போயா, போய் கூட்டு வாயா. ஓகே சார். சார் வணக்கம் சார். என்ன என்ன விஷயம்? அது என் ஒய்ஃபை காணும் சார். ஒய்ஃபை காணும்னு இப்படி கை வீசிட்டு வந்தா எப்படி? கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. இப்படி உட்கார்ந்து ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. ஓகே சார். என்ன மாப்ள? என்னன்னு தெரியலடா, ஏதோ டிஸ்டர்பாவே இருக்கு. சிஸ்டருக்கு ஒண்ணும் ஆகாதுடா, நீ கம்ப்ளைண்ட் எழுது. சார் இந்தாங்க.
இந்தாங்க சார், இதை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பண்ணிடுறேன் சார். உங்க நம்பர்? சென்ட் பண்ணிட்டேன் சார். உங்க ஒய்ஃப் எப்ப எப்படி காணாம போனாங்க? அது காலையில நான் பார்க்கறதுக்காக மெக்கானிக் ஷெட்ல இருந்து 2 வீலர்ல ஆஃபீஸ் கிளம்புனாங்க சார். என்னை பார்க்க ஆஃபீஸ்க்கும் வரல, வீட்டுக்கும் போல. நான் ஃபோன் பண்ணாலும் உங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது சார். அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்தது ரொம்ப நல்லதா போச்சு. ஃப்ரெண்டை யாரையாவது பார்க்க போயிருப்பாங்க. அப்படி எங்கேயாவது போயிருந்தா ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க சார். ஆமா சார். ஆனா உங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது சார். அவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. இவர் வைஃப் லாக்அப்ல இருக்கிற விஷயத்த எப்படியாவது இவர்கிட்ட சொல்லணுமே. உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் ஏதோ பிரச்சனை இல்லையே? சண்டை எதுவும் போட்டீங்களா? இல்ல சார், அப்படிலாம் எதுவும் நடக்கல சார். அப்படி ஏதாவது சண்டை போட்டு திட்டிருந்தாலோ கோவப்பட்டிருந்தாலோ கோச்சிட்டு எங்கேயாவது போயிருப்பாங்கல்ல? அப்படிலாம் எதுவுமே இல்ல சார். சுலோச்சனா, என்ன தேடிட்டு இருக்க? சார், அது வந்து ஏடிஎம் மர்டர் ஃபைல் இருக்கான்னு தேடிட்டு இருக்கேன் சார். இப்ப அந்த ஃபைலுக்கு என்ன அவசரம்? காலையில கோர்ட்டுக்கு கொண்டு போற ஃபைலை ரெடி பண்ணு. போ. ஓகே சார். சரி, கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுல்ல, நான் பாத்துக்கிறேன். கிளம்புங்க. ஏதாவது தகவல் தெரிஞ்சா நான் போன் பண்றேன்.